ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்மன் டிலைட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சுவையான பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: தேவையான அளவு நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 லவங்கம், 3 டேபிள் ஸ்பூன் கடலை, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 15 பல்லு பூண்டு, அரை மூடி தேங்காய், 2 தக்காளி, 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப மஞ்சள். ஊற வச்ச புளி கூட 2 தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதோட நாம் எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான சாந்து செய்யலாம். தேங்காய், கடலை, ஒரு லவங்கம், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அது கூட வெந்தயம் ஆட் பண்ணுறோம். வெந்தயம் கொஞ்சமாக கலர் மாறினா போதும். அது கூட நாம் பூண்டு ஆட் பண்ண போகிறோம். பூண்டு கொஞ்சமாக வெந்தால் போதும். இந்த டைமில் நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இது கட் பண்ண வேண்டாம். எண்ணெயிலே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறப்போ நான் கருவேப்பிலை விட்டுட்டேன். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். எண்ணெயில் நல்லா பூண்டும் வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணுறோம். புளி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுர வரும். அந்த டைமில் நம்ம ஆட்டி வச்ச தேங்காயை அதோடு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அடி பிடிக்காத அளவு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் நம்ம நல்லெண்ணெயை லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃபைனலாக பாருங்கள், ரொம்ப டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.